ஹாய் ஹால். நோட்டபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க அப்படின்னு அர்த்தம் தருது. லிமிடேஷன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் அப்படின்னு அர்த்தம் தரும். ஃபார்வர்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி. வாஸ் பில்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம் தருது. டிவோவர்னா வந்து பார்த்தீங்கன்னா பசி மிகுதியால வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக சாப்பிட்றதா வந்து பார்த்தீங்கன்னா டிவோவர் அப்படின்னு சொல்லுவோம். த்ரில்லா வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அல்லது மனக்கிளர்ச்சி அப்படின்னு அர்த்தம் தருது. ஓவர் ஹால்னா வந்து பார்த்தீங்கன்னா சீர்சை அப்படின்னு அர்த்தம் தருது. யூத் ஸ்டேடியம்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அரங்கம். பிளிஸ்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா கொப்பளம் அப்படின்னு அர்த்தம் தருது. த்ரைஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை. அன்சர்டன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமற்ற அப்படின்னு அர்த்தம் தரும். இன்கம்பஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா சூழ்ந்துகொள் அப்படின்னு அர்த்தம் தருது. எக்ஸ்பிரஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா முகபாவம் அப்படின்னு அர்த்தம் தருது. சமிஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பித்தல் அப்படின்னு அர்த்தம் தரும். ஸ்டாச்சுட் சட்டம். கிளச்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை கெட்டியாக பிடித்துக்கொள் அப்படின்னு அர்த்தம் தருது. அவுட் சைட்னா வெளியே. அப்பியர்னா வந்து பார்த்தீங்கன்னா தோன்று அப்படின்னு அர்த்தம் தருது. அஃபாரஸ்டேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா காடு வளர்ப்பு அப்படின்னு அர்த்தம் தரும். கம்ப்ளீட்லினா வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக. டப்னா வந்து பார்த்தீங்கன்னா மொழி மாற்றம் செய். ஷைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒன்றை நோக்கி ஒளியை வந்து செலுத்து அப்படின்னு அர்த்தம் தருது. அன்பீட்டன்னா வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்படாத அப்படின்னு அர்த்தம் தருது. இன்வேடர்னா வந்து பார்த்தீங்கன்னா படையெடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் தருது. அப்ளன்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமாக. டேசில்னா வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த பாராட்டு உணர்வும் மதிப்பும் வந்து ஏற்பட செய் அப்படின்னு அர்த்தம் தருது. செக்னா வந்து பார்த்தீங்கன்னா தந்திரம். டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள். ஆல்டர்னேட்டிவ்னா வந்து பார்த்தீங்கன்னா மாற்று. சட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா நுட்பமான அறிவுத்திறன் மிக்க அப்படின்ற அர்த்தமும் இருக்கு. அப்போனட்னா வந்து பார்த்தீங்கன்னா எதிரி. சர்ஃபைஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா போதுமானதாக இரு அப்படின்னு அர்த்தம் தருது. ஆஸ்பிரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை. பெப்பர்னா வந்து பார்த்தீங்கன்னா மிளகு. ரோபஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான. இம்பட்டஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா உந்து விசை அப்படின்னு அர்த்தம் தருது. அவைக்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவி அல்லது எழுப்பு அப்படின்னு அர்த்தம் தருது. வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடு. அரோமானா வந்து பார்த்தீங்கன்னா நறுமணம். ப்ரீடிசர்சர்னா வந்து பார்த்தீங்கன்னா முந்தையது அப்படின்னு அர்த்தம் தருது. இது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு. திஸ் இஸ் ஏ நோட்டபிள் ஈவெண்ட். திஸ் இஸ்னா வந்து இது இருக்கிறது. நோட்டபிள் ஈவெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க நிகழ்வாக. எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. தேர் இஸ் நோ லிமிடேஷன்ஸ். நோ லிமிடேஷன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் இல்லை அப்படின்னு அர்த்தம் தருது. அவர் ஒரு அடி முன்னோக்கி வைத்தார். He took a step forward. A step forwardனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி முன்னோக்கி அப்படின்னு அர்த்தம் தருது. வீடு வந்து பார்த்தீங்கன்னா கல்லால கட்டப்பட்டது. The house was built with stone. ஹவுஸ்னா அந்த வீடு. was built with stoneனா வந்து கல்லால கட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம் தருது. அவர் தனது இரவு உணவை நிமிடங்கள்ல வந்து வேகமா சாப்பிட்டாரு. He devoured his dinner in minutes. He devouredனா வந்து அவர் வந்து பசியில வந்து வேகமா சாப்பிட்டாரு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. his dinnerனா வந்து அவருடைய இரவு உணவை in minutesனா வந்து பார்த்தீங்கன்னா நிமிடங்களில் அப்படின்னு அர்த்தம் தருது. ரோலர் கோஸ்டர் சவாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிர்ப்பாக இருந்தது. த ரோலர் கோஸ்டர் ரைடு வாஸ் எ த்ரில்னா வந்து பார்த்தீங்கன்னா சிலிர்ப்பாக அப்படின்னு அர்த்தம் தருது. மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா இயந்திரத்தை பழுது பார்ப்பாரு. இந்த மெக்கானிக் வில் ஓவர்ஹால் த என்ஜின். வில் ஓவர்ஹால்னா வந்து பழுது பார்ப்பார் அப்படின்னு அர்த்தம் தருது. இசை நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரங்கத்தில் நடத்தப்பட்டது. த கான்சர்ட் வாஸ் ஹெல்ட் இன் எ ஹியூஜ் ஸ்டேடியம். கான்சர்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா இசை நிகழ்ச்சி வாஸ் ஹெல்ட்னா வந்து நடத்தப்பட்டது. இன் எ ஹியூஜ் ஸ்டேடியம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரங்கத்தில் அப்படின்னு அர்த்தம் தருது. புது ஷூ போட்டால் எனக்கு வந்து எப்போவுமே கொப்பளங்கள் வரும். நியூ ஷூஸ் ஆல்வேஸ் கிவ் மீ பிளிஸ்டர்ஸ். நியூ ஷூஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஷூ ஆல்வேஸ் கிவ் மீ பிளிஸ்டர்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவும் கொப்பளங்கள் வரும் அப்படின்னு அர்த்தம் தருவீங்க. அவன் கதவை 3 முறை தட்டினான். He knocked thrice on the door. He knocked thriceனா வந்து அவன் 3 முறை தட்டினான். On the doorனா வந்து கதவை அப்படின்னு அர்த்தம் தருது. சந்திப்புக்கான தேதி இன்னும் உறுதியாக தெரியவில்லை. The date for the meeting is still uncertain. Date for the meetingனா வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்புக்கான தேதி is still uncertainனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உறுதியாக தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம் தருது. இந்த நகரம் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த சுவரால் சூழப்பட்டு உள்ளது. The city is encompassed by a high wall. சிட்டினா வந்து is encompassedனா வந்து பார்த்தீங்கன்னா சூழப்பட்டு உள்ளது அப்படின்னு அர்த்தம் தருது. by a high wallனா வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த சுவரால்.
அவர் முகத்துல வந்து ஒரு குழப்பமான முகபாவம் இருந்தது. He had a puzzled expression on his face. He had a puzzled expression வந்து பாத்தீங்கன்னா குழப்பமான முகபாவம் இருந்தது. on his face வந்து அவனுடைய முகத்தில். சமர்ப்பிப்பதற்கு முன் அவள் அறிக்கையில் பிழைகள் உள்ளதா என சரிபார்ப்பாள். She will check the report for errors before submission. She will checkனா வந்து அவள் வந்து சரிபார்ப்பாள். ரிப்போர்ட்னா வந்து அறிக்கையை, ஃபார் எரர்ஸ்னா வந்து பிழைகளுக்காக, பிஃபோர் சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிப்பதற்கு முன். புதிய சட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒழுங்குபடுத்துகிறது. The new statute regulates environmental protection. The new statuteனா வந்து பார்த்தீங்கன்னா புதிய சட்டம் அப்படின்னு அர்த்தம். ரெகுலேட்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னு அர்த்தம். அவன் பயத்தில் தன் தாயின் கையை பற்றி கொண்டான். He clutched his mother's hand in fear. He clutchedனா வந்து அவன் பற்றி கொண்டான். His mother's handனா வந்து அவனுடைய அம்மாவின் கையை, in fearனா வந்து பயத்துல. வெளியே வந்து பறவைகள் பாடும் சத்தம் எனக்கு கேட்கிறது. I can hear the birds singing outside. I can hearனா வந்து எனக்கு கேக்குது. Birds singingனா வந்து பறவைகள் பாடும் சத்தம். outsideனா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே. சோதனைக்கு பிறகு முடிவுகள் திரையில் தோன்றின. After the test, the results appeared on the screen. After the testனா வந்து பார்த்தீங்கன்னா சோதனைக்கு பிறகு the results appeared on the screenனா வந்து பார்த்தீங்கன்னா முடிவுகள் திரையில் தோன்றின அப்படின்னு தருது. காடு வளர்ப்பு காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட உதவும். Afforestation can help combat climate change. Afforestation வந்து பார்த்தீங்கன்னா காடு வளர்ப்பு can help combat climate change வந்து காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட உதவும் அப்படின்னு தருது. இது பிரச்சனையை முழுமையாக தீர்க்காது. This will not solve the problem completely. This will not solveனா வந்து இது தீர்க்காது. Problem completelyனா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை முழுமையாக. இந்த படம் பல மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. The movie was dubbed into several languages. மூவினா வந்து படம், வாஸ் டபுட்னா வந்து மொழிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்டு செவரல் லாங்குவேஜஸ்னா வந்து பல மொழிகளில். பாதையில வந்து பார்த்தீங்கன்னா ஒளிரும் விளக்கை ஒளிர செய்யவும் அதனால நம்மளால பார்க்க முடியும். ஷைன் த ஃபிளாஷ் லைட் ஆன் த பாத் ஸோ வி கேன் சி. ஷைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒளிர செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் தருது. ஃபிளாஷ் லைட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒளிரும் விளக்கு. ஸோ வி கேன் சினா வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு அர்த்தம் தருது. சீசன் முழுவதும் அந்த அணி தோற்கடிக்கப்படாமல் இருந்தது. The team remained unbeaten throughout the season. டீம்னா வந்து அணி, ரிமைண்ட் அன்பீட்டன்னா வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்படாமல் இருந்தது அப்படின்னு அர்த்தம் தருவீங்க. த்ரூ அவுட் த சீசன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீசன் முழுவதும் அப்படின்னு அர்த்தம் தருது. படையெடுப்பாளர்களுக்கு எதிராக வீரர்கள் கோட்டையை பாதுகாத்தனர். The soldiers defended the fort against the invaders. சோல்ஜர்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள், டிஃபெண்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்தனர். த ஃபோர்ட் அகைன்ஸ்ட் த இன்வைடர்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா படையெடுப்பாளர்களுக்கு எதிராக கோட்டையை அப்படின்னு அர்த்தம் தருது. தோட்டத்தில் ஏராளமான பூக்கள் இருந்தன. There were flowers aplenty in the garden. There were flowers aplentyனா வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான பூக்கள் இருந்தன. இந்த கார்டன்னா வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில். அவரது பியானோ நிகழ்ச்சி பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. Her piano performance dazzled the audience. Her piano performance dazzled the audience வந்து பார்த்தீங்கன்னா அவரது பியானோ நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது அப்படின்னு அர்த்தம் தருது. புதிரை விரைவாக தீர்க்க ஒரு தந்திரத்தை கற்றுக்கொண்டாள். She learned a trick to solve the puzzle quickly. She learned வந்து அவ கத்துக்கிட்டா. ட்ரிக்னா வந்து பார்த்தீங்கன்னா தந்திரம் அப்படின்னு அர்த்தம் தரும். டு சால்வ் த பசில் குயிக்லினா வந்து பார்த்தீங்கன்னா புதிரை விரைவாக தீர்ப்பதற்கு அப்படின்னு அர்த்தம் தருது. பெற்றோரின் அதிக எதிர்பார்ப்புகள் அவனை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கியது. The high expectations of his parents stressed him out. High expectation வந்து பார்த்தீங்கன்னா அதிக எதிர்பார்ப்பு அப்படின்னு அர்த்தம் தருது. stressed him outனா வந்து அவனை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கியது அப்படின்னு அர்த்தம் தருது. அவள் இறைச்சிக்கு மாற்றாக டோஃபுவை தேர்ந்தெடுத்தாள். She chose tofu as an alternative to meat. She choseனா வந்து அவள் தேர்ந்தெடுத்தாள் அப்படின்னு அர்த்தம் தருது. ஆல்டர்னேட்டிவ் டு மீட்னா வந்து இறைச்சிக்கு மாற்றாக அப்படின்னு அர்த்தம் தருது. விளம்பரங்கள் நம்மை மிகவும் நுட்பமான வழிகளில் பொருட்களை வாங்க தூண்டுகின்றன.
Advertisement persuade us to buy things in very subtle ways. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் persuade us to buy things in very subtle waysனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மை மிகவும் நுட்பமான வழியில் பொருட்களை வாங்க தூண்டுகின்றன அப்படின்னு. இறுதிப் போட்டியில் அந்த அணி எதிராளிகளை வீழ்த்தி வெற்றி பெற்றது. The team triumphed over their opponents in the final. டீம்ல வந்து அணி triumphed over their opponents வந்து பார்த்தீங்கன்னா எதிராளிகளை வீழ்த்தி வெற்றி பெற்றது அப்படின்னு. இந்த ஃபைனல்ல வந்து பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டியில. இந்த கருத்தை விளக்குவதற்கு ஒரே ஒரு உதாரணம் போதுமானது. One example will suffice to illustrate the point. One exampleனா ஒரு உதாரணம். will sufficeனா வந்து பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். டு illustrateனா வந்து பார்த்தீங்கன்னா விளக்குவதற்கு அப்படி அர்த்தம் தருது. பாயிண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா கருத்து. டாக்டராக வேண்டும் என்ற ஆசை அவளை படிக்க தூண்டியது. Her aspiration to become a doctor motivated her studies. Her aspirationsனா வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய ஆசை அப்படின்னு அர்த்தம் தருது. டு become a doctorனா வந்து டாக்டர் ஆக வேண்டும் என்று motivated her studiesனா வந்து அவளை படிக்க தூண்டியது அப்படின்னு அர்த்தம் தருதுங்க. அவள் சுவைக்காக சூப்பில் மிளகு சேர்த்தாள். She added pepper to the soup for flavor. She addedனா அவள் சேர்த்தா. Pepper to the soupனா வந்து மிளகா வந்து சூப்ல. For flavorனா வந்து பார்த்தீங்கன்னா சுவைக்காக அப்படின்னு அர்த்தம் தருது. வலுவான மேசை அதிக சுமைகளை தாங்கும். The robust table can withstand heavy loads. The robust tableனா வந்து பார்த்தீங்கன்னா வலுவான மேசை can withstand heavy loadsனா வந்து அதிக சுமைகளை தாங்கும் அப்படின்னு அர்த்தம் தருது. புதிய கொள்கை பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்தது. The new policy gave impetus to economic growth. New policyனா வந்து புதிய கொள்கை gave impetus to economic growthனா வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்தது அப்படின்னு அர்த்தம் தருது. அந்த படம் அவளுடைய குழந்தை பருவ நினைவுகளை எழுப்பியது. The film awakened memories of her childhood. The filmனா வந்து அந்த படம் அப்படின்னு அர்த்தம் தருது. Awakened memories of her childhoodனா வந்து அவளுடைய குழந்தை பருவ நினைவுகளை எழுப்பியது அப்படின்னு அர்த்தம் தருது. கடைக்கு கடை விலையில சிறிது வேறுபாடு இருக்கலாம். There may be a slight variation in price from shop to shop. There may be a slight variation வந்து சிறிது வேறுபாடு இருக்கலாம். In price from shop to shopனா வந்து கடைக்கு கடை விலையில் அப்படின்னு அர்த்தம் தருது. புதிய ரொட்டியின் சுவையான நறுமணம் பேக்கரியில் இருந்து வெளிப்பட்டது. The delicious aroma of fresh bread wafted out of the bakery. The delicious aroma வந்து பார்த்தீங்கன்னா சுவையான நறுமணம். ஃப்ரெஷ் பிரெட்னா வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரொட்டி. wafted out of the bakeryனா வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரியில இருந்து வெளிப்பட்டது அப்படின்னு அர்த்தம் தருது. சமீபத்திய மாடல் அதன் முன்னோடிகளை விட வேகமானது மற்றும் நேர்த்தியானது. The latest model is faster and sleeker than its predecessors. The latest மாடல்னா வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்திய மாடல் இஸ் ஃபாஸ்டர் அண்ட் ஸ்லீக்கர்னா வந்து பார்த்தீங்கன்னா வேகமானது மற்றும் நேர்த்தியானது. than its predecessorsனா வந்து பார்த்தீங்கன்னா அதன் முன்னோடிகளை விட அப்படின்னு அர்த்தம் தருது. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.